தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/5/2026 வெள்ளிக்கிழமை, அசுவதி நட்சத்திரம், இரவு 7:04 வரை, பிறகு பரணி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து குருவை பற்றி சொல்ல போறேன். பொதுவாக இன்றைக்கு வைகாசி 1 தமிழ் மாத ஜோதிடம்னு என்னுடைய புத்தகம் சில தினங்களுக்கு முன்னால் பார்த்துருப்பீங்க. தினத்தந்தியில் ஒவ்வொரு 2வது திங்கட்கிழமையும் ஆங்கில தேதியில் 2வது திங்கட்கிழமை தமிழ் மாத ஜோதிடம்னு வரும். சித்திரை மாத பலன், வைகாசி மாத பலன், ஆனி மாத பலன் அப்படின்னு வரிசைக்கு வரும். அந்த வைகாசி மாத பலனில் குரு பயிற்சியை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கேன். குரு இப்போ உச்சம் பெற்று வருது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கடகத்தில் உச்சம் பெறும். அது இந்த தடவை 26/5/2026 அன்றைக்கு குரு உச்சம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்குது. உள்ளபடியே குரு நல்ல கிரகம், சுப கிரகம். இந்த குரு பார்வைக்கு கோடி நன்மைங்கிறமே கிரகங்களுடைய பார்வையினுடைய பலனை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். குருவை பற்றின பயோடேட்டா சொல்கிறோம்னு நேற்று முன்தினம் உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு செவிவழி செய்தி எங்கள் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. ஒரு கதை, ராமாயணத்தில் ராவணன் என்ன பண்ணாராம், அவருடைய சிம்மாசனத்தில் ஏறுறதுக்கு முன்னால் 9 நவகிரகங்கள் மேலையும் மிதிச்சுக்கிட்டு போய் மேலே ஏறுவாராம். படியாக 9 நவகிரகங்களையும் வச்சிருந்தாராம். அப்படி படியாக வச்சிருந்த நவகிரகங்களை குப்பரப்படுத்திருந்துச்சுக்கலாம். முதல்ல சனி, அடுத்து அதுக்கு அடுத்தடுத்த கிரகங்கள், இப்படி சிம்மாசனம் ஏறுற வரைக்கும் 9 படியாக 9 நவகிரகத்தையும் வரிசைக்கு குப்பரப்படுக்க வச்சிருந்தார். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்தவர் சொன்னாரா, நாரதர், நீ இவ்வளவு பெரிய வீரன் ராவணேஸ்வரன் ஆகையினால நீ கிரகங்களை படுக்க வச்சு முதுகில் மிதிச்சுக்கின்னு போகக்கூடாது, அது நெஞ்சில் மிதிச்சுக்கின்னு போகணும், அதனால அதுங்களை திருப்பி போடுனாராம். கடைசியாக இருந்தது, முதல் படியாக இருந்தது சனி. அதை திருப்பினாராம், காலாலே திருப்பி அதனுடைய மார்பில் மிதிச்சுக்கின்னு மேலே ஏறுற போது சனியினுடைய பார்வை ராவணன் மேலே பதிஞ்சிச்சான். அந்த நேரத்தில் சூர்பனகை ஒரு அழகான பெண்ணை காட்டிலே கண்டேன் அண்ணா அப்படின்னாலாம். அப்பதான் ராமாயணமே உண்டானுச்சு. சனி பார்த்த பிறகுதான் ராமாயணம் உண்டானுச்சுன்னு ஒரு செவிவழி செய்தி சொல்லுவாங்க. பொதுவா இது எப்படியோ இதை நம்ம இது பண்ண வேண்டாம். ஆனால் சனியினுடைய பார்வைக்கு அவ்வளவு பலன். ஆகையினாலே தான் சனியை சாய்வாய் நின்று கும்பிடு, குருவை நேராய் நின்று கும்பிடுன்னு நான் அடிக்கடி எழுதுறது வழக்கம். சாய்வாய் நின்றுன்னா நம்ம சாஞ்சுக்கு நிற்கிறதுன்னு இல்லை. சனி சன்னதியில் போய் நேர டைரக்டாக எதுக்கால நிற்காம இந்த சைடோ அந்த சைடோ நடுவில் கம்பி போட்டிருந்தா இந்த பக்கம் அந்த பக்கம், அதெல்லாம் கம்பி போடலைன்னா ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து பார்க்கலாம். சனியினுடைய பார்வை நம்ம மேலே படாமல் நம்ம பார்வை சனியின் மீது படலாம். இருந்தாலும் கூட சனியை நம்ம ஒரு பக்கமாக இருந்து பார்க்கணும். ஆனால் குருவை எதிரிலேருந்தே பார்க்கணும். பட்டமங்கலம்ங்கிற ஊர் இருக்கே, லட்சக்கணக்கான கூட்டம் வரும். திருப்பத்தூர் பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. குரு சன்னதியில் பார்த்தீங்கன்னா குரு பார்வை நம்ம மேலே பதியணும்னு சொல்லி வந்தவங்கெல்லாம் அந்த இடத்த விட்டு விலகியே போக மாட்டாங்க. குரு பேச்சும் போது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கூட்டம் வரும். அங்கே மட்டும் இல்லை, திட்டையில் வரும், ஆலங்குடியில் வரும், புளியரையில் வரும், பட்டமங்கலத்தில் எல்லா ஊர்லேயுமே வரும். ஆக குரு பார்வை நம்ம மேலே பதியணுங்கிறேன். அப்படிப்பட்ட அருள் தரும் குருவின் பார்வை. குருவே, நீ பார்த்தால் போதும், கோடியாய் நன்மை சேரும். உன் திருவருள் இருந்தால் வாழ்வில் திருமணம் கூடும். பொருள் வளம் வேண்டி உன்னை போற்றுகின்றேன் நானே, அருள் தரும் குருவே உன்னை ஆராதிக்கின்றேன்னு சொல்லி ஒரு வானவர் கரசனான வளம் தரும் குருவேன்னு ஒரு கவசம் கூட நான் குரு கவசம் சில வருடங்களுக்கு முன்னால் எழுதி நம்முடைய தினத்தந்தியில் வெளிவந்துச்சு. அப்படிப்பட்ட குருவை பற்றிய பயோடேட்டாவில் நீங்கள் குரு எதெல்லாம் அதுக்கு உகந்தது, குருவுக்கு முல்லைப்பூ தான் உகந்தது. இந்த முல்லைப்பூ மாலை அதுக்கு போட்டிங்கன்னா எல்லையில்லாத நற்பலன்கள் கிடைக்கும்னு நான் எழுதுறது வழக்கம். அப்படிப்பட்ட அந்த குருவுக்குள்ள பயோடேட்டாவை கவிதையாகவே ஆக்கியிருக்கேன். அதை நீங்கள் கேட்டீங்கன்னாலே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அது ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டாலே போதும். குருவுக்குரிய வாகனம் யானை. சமீபத்தில் ஒருத்தர் நான் ஒரு தொழில் பண்ணுறேன், எனக்கு ஒரு லோகோ போட்டுத்தாங்கன்னாரு. அவர் ஜாதகத்தில் குரு உச்சம் நல்ல இடத்துல இருந்துச்சு. சரி, குரு தான் உங்களுக்கு ஆதிக்கமாக இருக்கு, நீங்கள் குருவுக்குரிய இந்த ஸ்தலம் உங்களுக்கு சிறப்பு ஸ்தலம், அங்கே போய் கும்பிட்டு வாங்க, வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஆரம்பிங்க அப்படின்னு அவர் சரி அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் லோகோ குருவுக்குரிய வாகனம் யானையே போட்டேன், யானை ஆசீர்வதிக்கிற மாதிரி. இன்றைக்கும் அவர் மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறார். காரணம் என்னன்னா, நமக்கு குரு நல்லவனாக இருந்துச்சுன்னா, குரு நமக்கு நல்ல இடத்துல இருந்தால், குரு பார்வையால் நமக்கு பலன் கிடைக்கும்னா, குருவுக்குரிய பயோடேட்டாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு என்னென்னலாம் பிடிச்சிச்சோ அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கலாம், நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அவற்றை பற்றி எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திர மங்கள யோகம், சந்திரனோடு செவ்வாய், சந்திர மங்கள யோகம். குடும்பத்திலே ஒரு குதூகலம் தரும் சம்பவம் நடைபெறும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், வசதிகள் பெருகும், வாகன யோகம் உண்டு, கல்யாண கனவுகள் நனவாகலாம், பணவரவும் திருப்திகரமாக இருக்கிறது. பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அகலும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்தும் இந்த நாள் நல்ல நாள்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உங்கள் ராசிகள் இதுவரை இருந்த சுக்கிரன் இப்பொழுது மிதுனத்துக்கு சென்று விட்டார். வியாழனோடு சுக்கிரன் இணைந்திருக்கின்றார். அப்படி அசுரகுருவும் தேவகுருவும் இரண்டில் இணைந்திருப்பதனாலே உங்களுக்கு திடீரென தனவரவு வரலாம். திட்டமிடாத காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் என்பது யோகங்களை தலைசிறந்த யோகம். அந்த அடிப்படையில் பார்த்தால் இன்று நல்ல தகவல் உங்களுக்கு இல்லம் தேடி வரப்போகிறது. தொழில் முன்னேற்றம் உண்டு, குடும்ப முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் இலாகா மாற்றங்களோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கலாம். இன்று நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதனாலே திட்டமிடாத சில காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திடீரென மனமாற்றங்கள் வரலாம். அதிகார வர்க்கத்தினரை ஆதரவால் ஒரு நல்ல காரியம் ஒன்று இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மறக்க முடியாத சம்பவங்களும் சில நடைபெறும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அவை தீரும். அது மட்டுமல்ல, படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இன்று வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் பலன் தரும் விதம் உங்களுக்கு அமையும். புது முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். முக்கிய புள்ளிகளால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது இருக்கின்றது. வசதிகள் பெருகும் நாள். இன்றைக்கு தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு வரலாம். துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். லாபஸ்தானம் பலம் பெற்று இருப்பதனாலே சேமிப்பு அதிகரிக்கும். கரைந்த சேமிப்புகளையும் ஈடுகட்டுவீர்கள். பிள்ளைகளாலும் மற்றும் வாழ்க்கை துணையாலும் உங்களுக்கு உதவி வருமானங்கள் வரக்கூடிய நேரம் இது. அவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். கன்னிராசினர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூசித்தும் செய்ய வேண்டும். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். நீங்கள் யாருக்கேனும் நல்லது செய்தால் கூட அது தீமையாக தெரியும் நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, விரயங்களும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். வரவு வருவதற்கு முன்னரே செலவுகள் காத்திருக்கும். நீங்கள் செய்த காரியங்களால் உங்களுக்கே பகையாக மாறலாம். எனவே உறவு பகையாகும் நாள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாத நாள். இந்த நாள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழும் நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெறப் போகிறது. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். கொடுத்த கடன்கள் வசூலாகவில்லையே, வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கப் போகின்றது. அரசு வழியில் திடீரென சில சிக்கல்கள் வரலாம். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல அருமையான நாள், யோகமான நாள். அதிலும் கூட குறிப்பாக உங்கள் ராசிநாதன் செவ்வாயோடு சந்திரன் இணைந்திருக்கின்றார். சந்திர மங்கள யோகமும் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகமும் புத ஆயுத்திய யோகமும் இணைந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வருகின்ற நாள். மனக்கசப்புகள் மாறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது சிறப்பாக நடைபெறும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். பதவிகளும் கிடைக்கும். இந்த நாள் யோகமான நாள். தனுசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வையும் இருக்கிறது, சுக்கிர பார்வையும் இருக்கின்றது. எனவே விமர்சனங்களால் வேதனை அடைகின்ற நாள். வீண் விவகாரங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளாலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. அயல் நாடு அல்லது அயல் மாநிலம் செல்ல வேண்டும் என்று சிந்தித்தவர்களுக்கு அதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. 3லே ராகு இருக்கின்றார். உடன்பிறப்புகளால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதாலே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மதிப்பு மரியாதையும் உயர்கின்ற நாள். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு வரும். 6ல் குரு இருப்பதனாலே பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை. எனவே உங்களுடைய முன்னேற்றத்தை அருகில் இருப்பவர்களிடம் தெரிவிக்க வேண்டாம். அது மட்டுமல்ல, 5ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பதால் பிள்ளைகளின் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். கும்ப
கும்பராசினியர்களே, உங்களுக்கு துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவும் நாள். தொலைந்த எதிரிகள் விலகுவார்கள். 2இல் சனி இருக்கின்றார். குடும்ப முன்னேற்றம் திருப்தியாக இருக்கும். வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்று சிந்தித்தால் அது கைகூடும். பல நாட்களாக எதிர்பார்த்த பணவரவும் கூட வரலாம். நிர்வாக திறமை படிச்சிடும். உத்தியோகத்திலே உங்களுக்கு மேலதிகாரிகள் வேண்டிய சலுகைகளை கொடுப்பார்கள். இன்று நல்ல நாள். மீனராசினர்களே, உங்களுக்கு இன்றைக்கு உதிரி வருமானங்கள் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாள். உற்சாகத்துடன் நீங்கள் பணிபுரிவீர்கள். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காரியம் இன்று நடைபெறப் போகிறது. 2இலே செவ்வாய். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் வாக்கு வலிமை அதிகமாக இருக்கும். பின்வழிவு சிந்திக்காமல் கோபமாக பேசிவிட்டு பிறகு ஏன் பேசணும் என்று கூட நீங்கள் வருத்தப்படுவீர்கள். உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். அதே நேரம் இன்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விட்டு அதில் வரும் லாபத்தை கொண்டு உங்களுடைய கடன் சுமைகளை குறைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.